வேண்டும். காவிரி விவகாரத்துல கர்நாடக அரசை கண்டித்தும் நாளை தினம் அதிமுக சார்பில் சென்னை நீங்களாக மற்ற எல்லா மாவட்டங்கள தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தஞ்சை மாவட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்துகிறார். அதே போல மற்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் தலைமையேற்று நடத்துகிறார்கள் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில தேனி மாவட்டத்துல அதிமுக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணியும், ராமநாதபுரம் மாவட்டத்துல முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்துல கே.பி. அன்பழகன் உள்ளிட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிலையில நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டோம் என்று நத்தம் விஸ்வநாதனும் எஸ்.பி. வேலுமணியும் கூட்டாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இது குறித்து அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய சொந்த மாவட்டத்துல நாங்கள் தலைமையேற்று நடத்துவதற்கு பதிலாக பிற மாவட்டங்கள்ல எங்களை தலைமையேற்று நடத்துவதற்கு அதிமுக சார்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவினுடைய உண்மை விசுவாசிகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர், எஸ்.பி. வேலுமணி கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், கே.பி. அன்பழகன் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல இந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்பதற்கு அறிவிக்காமல் பிற மாவட்டங்கள்ல அறிவித்ததை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்திருக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த காவிரி விவகாரத்திலும் மேகதாது விவகாரத்திலும் விவசாயிகளுக்கு நாங்கள் என்றும் ஆதரவாக இருப்போம். அதே நேரத்துல பிற மாவட்டங்கள்ல எங்களை தலைமை ஏற்றுவதற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதனை எங்களால் ஏற்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் மூலமாக அறிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.